ஹாய் கைஸ், நான் தான் மரியா. இந்த வீடியோவில் திருநெல்வேலியில் நடக்கிற டைட்டானிக் எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் போயிருந்ததை நீங்கள் பார்க்க போறீங்க. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துட்டு டைட்டானிக் ஷிப் அவுட் சைடில் ஃபேமிலியை ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஷிப்குள்ளே போயிட்டோம். உள்ள போனோடனே வால்ஸ்ல லைட்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேல டைட்டானிக் மூவில ஆக்ட் பண்ண கேரக்டர்ஸோட போட்டோ ஃப்ரேம்லாம் வச்சிருந்தாங்க. உள்ள போகும்போது டைட்டானிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மேல உள்ள சீலிங்ல லைட்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா செட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. டைட்டானிக் மூவி ஆக்ட்ரஸ் ஆன ஜாக் ரோஸ் கட்டவுட் கூட நாங்க போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். டைட்டானிக் மூவிஸ்ல வந்து நிறைய திங்ஸ் அங்க ஷோ பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து கார் மாடலையும் கட்டவுட்டா வச்சிருந்தாங்க. அந்த மூவில வந்த பாட்டியையும் கட்டவுட்டா வச்சிருந்தாங்க. அந்த மூவில வந்த மியூசிஷியன்ஸ் கட்டவுட் கூட நாங்க போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். டைட்டானிக் ஷிப் முழுகிற மாதிரி இருந்த கட்டவுட்டையும், டைட்டானிக் ஷிப் மாடல் கட்டவுட்டையும், அதோட கேப்டனோட கட்டவுட்டையும் வச்சிருந்தாங்க. அந்த ஷிப்பை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வால்ஸ்ல ஷோ பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கிட்டையும் நாங்க நின்று ஜாலியா வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புர்ஜ் கலிஃபாவை பார்க்க போயிட்டோம். அந்த செட்டை ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்க. அங்க பொம்மை சிங்கம், பொம்மை கரடி, பொம்மை ஜிராஃபி, பொம்மை டைனோசர், பொம்மை யானை அப்படின்னு நிறைய பொம்மைகள்லாம் வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்க இருக்கிற வால்ஸ்ல 3D பெயிண்டிங்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல இருந்து நல்ல போட்டோஸும் எடுத்துக்கலாம். அந்த 3D பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்க 3D அனிமேஷன் கேம்ஸ் செக்ஷனுக்கு போனோம். அங்க ஒரு ஸ்டாண்ட் மேல நின்னோம். அங்க வந்துட்டு எங்களுக்கு ஸ்பெக்ஸ் மாதிரி எதுவும் தந்தாங்க. அதுல அனிமேஷன் வீடியோஸ்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்துல திரும்பி பார்க்க சொன்னாங்க. அதை பார்த்தா ஸ்கெலிட்டன்ல என் பக்கத்துல உட்காந்துருந்துச்சு. நான் ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நான் கூட அந்த அளவுக்கு சிரிக்கல. ஆனா என் தம்பி போனப்ப விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு போல. அங்க ட்வின் டவர்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை நாங்க ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துட்டு வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க பிளேயிங் செக்ஷனுக்குள்ள போயிட்டோம். உள்ள போனா அங்க கோஸ்ட் ஹவுஸ், ஐஸ் ஹவுஸ், giant swing, giant wheel, kids boating, dead bell அப்படின்னு நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க.
கப் அண்ட் சர்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஷாப்பிங் பண்றதுக்கு சின்ன சின்ன ஷாப்ஸு, சாப்பிட்றதுக்கு அப்பளம், மஷ்ரூம்ஸ், காலிஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் த்ரோயிங் பால் கேமுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா ட்ரை பண்ணாங்க, விழவே இல்லை. செகண்ட் நானும் போட்டேன், அதுவுமே விழலை. தேர்டாக ரித்தீஷ் போடும் போது ஏதோ ஒரு 3 குப்பு மட்டும் விழுந்துச்சு, ஆனால் ப்ரைஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் நாங்கள் பலூன் ஷூட்டிங் போனோம். அங்கே 2 கன்று இருந்துச்சு, ஒன்று பெருசாக இருந்துச்சு, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ரித்தீஷ் எனக்கு சின்ன கன்று தான் வேணும் அடம் பிடிச்சி எடுத்தான். ஃபர்ஸ்ட் போடும் போது அவன் எதுவுமே ஒழுங்காக ஷூட் பண்ணல, எதுவுமே வெடியல. அந்த பெரிய கன்றை வச்சு நான் போட்டேன். நான் போட்டது எல்லாமே விழுந்துருச்சு. கடைசியில் ரித்தீஷ் சின்ன கன்றை வச்சு கடைசியாக ஒரு 3 மட்டும் அடித்தான். நெக்ஸ்ட் நாங்கள் லக்கி பால் கேம் விளாண்டோம். அதில் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா போட்டாங்க. அவங்க போட்ட பாயிண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு நான் போட்டேன், எனக்குமே ப்ரைஸ் கிடச்சிது. தேர்டாக ரித்தீஷ் போட்டான், அவனுக்கும் ப்ரைஸ் கிடச்சிது. அங்கே நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு பிடிக்காதது கூட நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். பெரிய பெரிய ப்ரைஸ் இருந்தாலும் எங்களுக்கு கம்மியாக தான் கிடச்சிது. என் தம்பி எனக்கு ஜம்பிங் ஏர்பேக் தான் வேணுமே, அங்கே போய் ஏற போயிட்டான். என் தம்பி நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இறங்கி குரங்கு மாதிரி தாவி நல்லா ஜாலியாக நடந்துட்டு இருந்தான். நாங்கள் டிராகன் ஸ்டிங்குக்கு போக டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். லைனில் நின்றதுக்கப்புறம் பீப்புள்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறமா எங்களையும் ஏற விட்டாங்க. நாங்கள் ஏறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் ஆன் பண்ணாங்க. அது மெதுவாக போயிட்டு கடைசியில் ரொம்ப ஹெவியாக மேலேருந்து கீழே வரைக்கும் போய் ஆரம்பிச்சிது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது போயிட்டு வரும்போது நாங்களே காற்றுல பறக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. மேல இருந்து கீழே வரைக்கும் போகும்போது கொஞ்சம் பயமா இருந்தாலும் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு.
அங்க இருந்த மற்ற கேம்ஸ்லயும் விளையாண்டுட்டு கப்பன் சாசரும் விளையாண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.